ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் போதிய மழையின்றி பயிர்கள் கருகியுள்ளதால் கிராமங்களை விட்டு விவசாயிகள் காலி செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு பருவமழை சரிவர பெய்யாத காரணத்தால் பல 100 ஏக்கர்களில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் கருகியுள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் கடன் வாங்கி விவசாயம் செய்த விவசாயிகள் கடனை திருப்பிக் கட்ட முடியாமல் தற்கொலை செய்யும் நிலையில் உள்ளதாகவும் கூறியுள்ளனர். கமுதி அருகே கோழிப்பத்தி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஊரை காலி செய்துவிட்டு பஞ்சம் பிழைக்க மற்ற ஊர்களை நாடி சென்றுள்ளதாக அப்பகுதியினர் கூறியுள்ளனர். இதனால் அப்பகுதி வெறிச்சோடி காணப்படுவதாகவும் கருகிய பயிர்களுக்கு உரிய இழப்பீடுகளை அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடிக்க கூட தண்ணி இல்லாமல் வெளியூருக்கு போயிட்டாங்க. இப்போ தொழிலுன்னு அடி போயிட்டாங்க. வீட்டில் கூட நீங்களே பாருங்கள் எப்படி கிடக்குன்னு சொல்லி. தொழில் கரிமூட்டம் போடுறது விவசாயம் தான். கொஞ்ச நாளாக மழை இல்லாதனால விவசாயம் போட முடியல. கரிமூட்டத்துக்கும் தண்ணி இல்லை, குடிக்க கூட தண்ணி இல்லாமல் கரிமூட்டத்துக்கும் தண்ணி இல்லை இருக்குது. அதனால் ஊரை வெளியூரை நாடி இப்போ பொழப்ப நாடி போயிட்டாங்க. அதனால் மானாவாரியை வந்து நம்பி நம்ம அப்படியே உள்ளே இத்து புத்தாத்தம் போகிற நம்ம ஒழிச்சு ஒன்றும் செய்ய முடியாது. கடன் தொலை தாங்க முடியல. ஒரு நாளைக்கு இன்னும் மறுநாளைக்கு 10 பேர் உள்ள கேட்குறாங்க, நம்ம நாடுக்கு நிற்கிறதா இல்லை மந்த வாங்கி குடிக்கிறதா அப்படின்றது ரொம்ப சூழ்நிலையாக இருக்குது. எதோ பார்த்து அரசாங்கத்துலேருந்து நம்ம ஒரு பயிர்க்கடை மாதிரி கொடுத்தால் நாங்கள் என்னத்தையே பொழைச்சிக்கலாம். இல்லைன்னா சொன்னால் மீண்டும் இப்படியே குடும்பத்தில் ஒருத்தனும் ரோசப்பட்டவன் அப்படி ஏதோ ஒன்று தூசி பண்ணிட்டு போயிடறாங்க. அப்படின்னும் போது குடும்பம் ஆண்பு இல்லாத குடும்பம் நிர்வகிக்க முடியாது. அதனால் ரொம்ப ஏழ்மையில் இருந்துக்கிட்டு